ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லா ஃபார்மசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்காக 11th ஜூலை அன்னைக்கு காமன் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது எய்ம்ஸ், அவங்க ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் பாராமெடிக்கல் போஸ்ட் அண்ட் சம் அதர் போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அதுல இன்னைக்கு ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு எந்த ஏரியாவில் அதிகமான டவுட் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா சிலபஸ் என்ன படிக்கணும். ஃபார்மசில வந்து ஒரு டிகிரி அல்லது ஒரு டிப்ளமோ அதுல பார்க்க போனா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதுல எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கணும், அந்த சப்ஜெக்ட்ல என்ன சாப்டர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் சிலபஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஜனவரி மண்டே அப்லோடு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க அதை போய் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2025 வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ங்க. ஓகேங்களா? ஸோ இது கண்டக்ட் பண்றது வந்து ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ அதுல வந்துங்க ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் மட்டும் டோட்டலா 348 போஸ்ட். அதுல 36 போஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா? அண்ட் அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து 312 போஸ்ட். ஸோ 312 பிளஸ் 36 ஆக மொத்தம் 348 போஸ்ட் வந்து அதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து 12 ஜூலை 2025 நேத்துல இருந்து போர்ட்டல் வந்து ஓபன்ல இருக்கு. நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லாஸ்ட் டேட் வந்து 31st ஜூலை 2025 5 மணி வரைக்கும் வந்து டைம் இருக்கும். நீங்க போய் அதுக்குள்ள அந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அவங்க ஒரு டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 25th அண்ட் 26th ஆகஸ்ட் 2025, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 25, 26 டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. அதே போல அந்த எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் டேட்ஸ்க்குள்ள வந்து உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கான பேசிக் பே பாத்தீங்கன்னா லெவல் 5 இன் பே மேட்ரிக்ஸ் பேசிக் பே வந்து 29,200 டு 92,300. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா பேசிக் பே வந்து 30,000 ரூபாய் வந்து கிடைக்கும். பிளஸ் டிஏ அண்ட் அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 50,000 வந்து நமக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளை பண்றவங்களுக்கு. எஸ்சி எஸ்டி ஏஜ் லிமிட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து பிடபிள்யூபிடி அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் வந்து அதுல லென்த் ஆஃப் மிலிட்டரி சர்வீஸ் பிளஸ் 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதான் வந்து உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ். இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜெனரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 3,000 ரூபீஸ் வந்து ஃபீஸ். மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி எக்ஸாம் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், அதே போல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு வந்து 2,400 ரூபா வந்து 2,400 ரூபீஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ். நெக்ஸ்ட் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து எக்ஸம்ப்டட் ஃபீஸ் வந்து இல்ல. ஓகேங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்துங்க பேட்டர்ன் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 1.5 hours, அதாவது 90 minutes, 90 நிமிஷம் இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த 90 நிமிஷத்துல வந்து 5 செக்ஷனா பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு செக்ஷனுக்கு வந்து 18 நிமிஷம், 18 minutes. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லயும் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஆக மொத்தம் 5 செக்ஷன்ஸ். ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லயும் வந்து 20 கொஸ்டின்ஸ், ஒரு செக்ஷனுக்கு 18 minutes. ஆக மொத்தம் 5 into 20 100 MCQs வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு MCQs வந்து 4 மார்க்ஸ். ஸோ ஆக மொத்தம் 400 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து 400 மார்க். ஸோ 100 MCQs, 100 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 4 மார்க், 4 மார்க், 400 மார்க்ஸ் டோட்டலா. இதுல பாத்தீங்க அப்படின்னா 20 MCQs ஃப்ரம் ஜெனரல் நாலேஜ், அப்டிடியூட் அண்ட் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். இதுல இருந்து ஆக மொத்தம் 20 MCQs வந்து கேட்பாங்க. 20 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க. ரிமைனிங் 80 MCQs வந்து ஃபார்மசி சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம்ல வந்து 25 ஃப்ரம் ஜெனரலும் 75 ஃப்ரம் சப்ஜெக்டும் கேட்டாங்க. பட் இந்த டைம் வந்து 20 ஃப்ரம் ஜெனரல் நாலேஜ், அப்டிடியூட் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ்ல இருந்து கேட்கறாங்க. ரிமைனிங் 80 வந்து ஃபார்மசி சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கறாங்க. இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து 0.25 மார்க்ஸ், அதாவது கால் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதையும் பாத்துக்கோங்க. ஸோ இதுல குவாலிஃபைங் மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 40% ஃபார் அன்ரிசர்வ்ட் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 40%. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 30%, சாரி 35%.
அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 30%, அதாவது 100க்கு 30 எம்சிக்யூஸ் வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கணும். ஸோ ஓவரால் மார்க்ஸ்ல வந்து 30% எடுத்துக்கணும். ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு, ஓபிசிக்கு வந்து 35%, அன்ரிசர்வ்ட் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து 40% நீங்க வந்து மார்க் மினிமம் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதான் வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்துங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இதுல தான் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இங்க ஃபார்மசிஸ்ட்ல வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுல வந்துங்க ஃபர்ஸ்ட் டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட், இவங்களுக்கான ஏஜ் லிமிட் ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 21 to 27 இயர்ஸ், 21 to 27 வருஷம் வரைக்கும் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்துக்கோங்க, உங்க கேட்டகரிக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களோ. ஸோ ஏஜ் லிமிட்ல மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல இருந்து அந்த ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆனா இந்த டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட், அதுலயும் எய்ம்ஸ்ல அந்த போஸ்ட், எய்ம்ஸ்ல ஒரே ஒரு போஸ்ட் தான் பாத்துக்கோங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபார்ம் படிச்சிருக்கணும், பிசிஐல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும், சர்டிபிகேட் வந்து லைவ்ல இருக்கணும். ஓகேங்களா, அடுத்த போஸ்ட் வந்துங்க ஃபார்மசிஸ்ட் போஸ்ட். இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 to 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரே ஒரு போஸ்ட் தாங்க, லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த போஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட் தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து 12th கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும், அல்லது டிஃபார்ம் படிச்சிருக்கணும், பிசிஐல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிருக்கணும். இதான் வந்து பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு போஸ்ட்டுக்காக. அடுத்தது வந்துங்க ஃபார்மா கெமிஸ்ட் ஆர் கெமிக்கல் எக்ஸாமினர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட். இது வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான், அதுவும் எய்ம்ஸ்ல அந்த ஒரு போஸ்ட். ஸோ ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 21 to 27 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துங்க ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2. இந்த போஸ்ட் வந்து இந்த போஸ்ட் கம்ப்ளீட்டா வந்து எய்ம்ஸ்ல தான் ஃபில் பண்ண போறாங்க. இந்த ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 போஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா எய்ம்ஸ்ல தான் எடுக்க போறாங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 21 to 27 இயர்ஸ் ஏஜ் லிமிட் பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எசென்ஷியல் கண்டிப்பா வந்து டிஃபார்ம் படிச்சிருக்கணும், பிசிஐல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிருக்கணும், சர்டிபிகேட் வந்து லைவ்ல இருக்கணும், ரினியூவல் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிசரபிள் என்ன அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க, லைக் மேனுஃபேக்சரிங், ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரியில, அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டா. ஸோ யாருக்கெல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்ட் வந்துங்க ஃபார்மசிஸ்ட் போஸ்ட். இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்து ஜிப்மர்ல கிட்டத்தட்ட 5 போஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுல வந்து பாண்டிச்சேரி ஜிப்மர்ல மட்டும் 4 போஸ்ட்டுங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபார்மசிஸ்ட் கேட்டகரி தான். எஸ்பெஷலி ஜிப்மர் அவங்களுக்கான ஏஜ் லிமிட் நான் இங்க ஏன் தனியா கொடுத்துருக்கேன்னா ஏஜ் லிமிட்டுக்காக, அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஜிப்மர் போஸ்ட்டுக்கு வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 5 போஸ்ட். இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டிஃபார்ம் படிச்சிருந்தா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அல்லது பிஃபார்ம் படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், வித் பிசிஐல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும், சர்டிபிகேட் வந்து லைவ்ல இருக்கணும். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துங்க ஃபார்மசிஸ்ட், அதே ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் தான், அலோபதினு கொடுத்துருப்பாங்க உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல. அந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பிளைண்டா அப்படி படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த ஃபார்மசிஸ்ட் அலோபதி போஸ்ட் வந்துங்க கம்ப்ளீட்டா இஎஸ்ஐல வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 32 இயர்ஸ், நாட் எக்ஸிடிங் 32 இயர்ஸ், மேக்ஸிமம் 32 இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது. உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் படிச்சிருக்கணும், டிஃபார்ம் அல்லது டிஃபார்ம் படிச்சிருக்கணும், பிசிஐல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதாங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மசிஸ்ட் கேட்டகரி போஸ்ட். ஸோ அவங்களுக்கான ஏஜ் லிமிட், அவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், இதை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது பிரகாரம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா போஸ்ட் வைஸா எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க, கேட்டகரி வைஸா எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் போஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து எங்கெங்க எவ்வளவு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2, இந்த ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 போஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா எய்ம்ஸ்ல தான் ஃபில் பண்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 18 போஸ்ட் இருக்குங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 3 போஸ்ட், ஓபிசி கேட்டகரிக்கு 8 போஸ்ட், எஸ்சிக்கு வந்து 7 போஸ்ட், எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 2 போஸ்ட், ஆக மொத்தம் 38 போஸ்ட் இருக்குங்க. அதை தவிர எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து இந்த ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2க்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5 போஸ்ட் இருக்கு, பிடபிள்யூபிடிக்கு வந்து டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து 6 போஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா, சோ ஆக மொத்தம் 49 போஸ்ட் இருக்கு இந்த ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2க்கு. சோ உங்க கேட்டகரி வைஸா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்துங்க ஃபார்மசிஸ்ட் அலோபதி. சோ இந்த போஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா இஎஸ்ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல ஃபில் பண்ணுவாங்க. சோ இதுல இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தான் பல்க் போஸ்ட் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்ரிசர்வ்டுக்கே வந்து 109 போஸ்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து 23 போஸ்டும், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து
53 போஸ்ட்டும், எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 31 போஸ்ட்டும், எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 25 போஸ்ட்டும், ஆக மொத்தம் 241 போஸ்ட் வந்து இந்த ஃபார்மசிஸ்ட் அலோபதி போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 15 போஸ்ட், அதிகப்படியான போஸ்ட் இந்த ஃபார்மசிஸ்ட் அலோபதி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, 15 போஸ்ட்டுங்க. அதே போல பிடபிள்யூபிடிக்கு வந்து 8 போஸ்ட், ஆக மொத்தம் டோட்டலா 264 போஸ்ட் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துங்க ஃபார்மசிஸ்ட் போஸ்ட். இந்த ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 ஃபார்மசிஸ்டும் ஒன்னே தான். பட் இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஜிப்மர்ல 5 போஸ்ட்டும், ரிமைனிங் 25 மொத்தம் 30 போஸ்ட். அதுல வந்து ஜிப்மர் 5 போஸ்ட்டும், எய்ம்ஸ்ல வந்து 25 போஸ்ட் எடுக்க போறாங்க. எஸ்பெஷலி பாண்டிச்சேரி ஜிப்மர்ல 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி கேட்டகரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 16 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு 3 போஸ்ட், ஓபிசி கேட்டகரிக்கு 6 போஸ்ட், எஸ்சி கேட்டகரிக்கு 4 போஸ்ட், எஸ்டி கேட்டகரிக்கு ஒரே ஒரு போஸ்ட், ஆக மொத்தம் 30 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒரு போஸ்ட்டும், பிடபிள்யூபிடிக்கு ஒரு போஸ்ட்டும், டோட்டலா 32 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பென்சிங் அட்டெண்டன்ட். இந்த போஸ்ட் வந்து எய்ம்ஸ்ல ஆல்ரெடி சொன்னது போல எய்ம்ஸ்ல தான் ஒரே ஒரு போஸ்ட் அன்ரிசர்வ்டு. ஓகேங்களா? ஒரே ஒரு போஸ்ட் டோட்டலா அன்ரிசர்வ்டுக்கு மட்டும்தான். இன்னொன்னு ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்து லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல எடுக்கிறாங்க. இதுலயும் வந்து ஒரே போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, அவங்க அன்ரிசர்வ்டு மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபார்மா கெமிஸ்ட் அல்லது கெமிக்கல் எக்ஸாமினர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரே ஒரு போஸ்ட் அன்ரிசர்வ்டு போஸ்ட். இது வந்து அன்ரிசர்வ்டு போஸ்ட். ஓகேங்களா? சோ ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரிக்கு வந்து 312 போஸ்ட்டுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 21 போஸ்ட்டும், பிடபிள்யூபிடிக்கு 15 போஸ்ட்டும், ஓவராலா டோட்டலா வந்து 348 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க ஃபார்மசிஸ்டுக்கு மட்டும். ஓகேங்களா? சோ இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதே போல நமக்கு வந்து இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஸோ எவ்வளவு போஸ்ட் இருக்கு பிளஸ் எவ்வளவு நாள் இருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து மனசுல வச்சு நம்ம எவ்வளவு சீரியஸா படிக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு டைம் டேபிள் போட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுல வந்து என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கறது வந்து கவலையை விடுங்க. இதுக்கான ஆல்ரெடி வந்து நம்ம சிலபஸ் டிஸ்கஷன்ஸ்ல வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்க நல்லா படிங்க. எது படிச்சாலும் புரிஞ்சு படிங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.